ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் மிஷின் தச்சு ரொம்ப நாள் ஆச்சா? மிஷினில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். துணி தைக்கும்போது மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு தைக்கும்போது துணியில் சுருக்கம் விழுந்துச்சுனாலோ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். நீடில் கிட்ட 2 நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 நட்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு பிளைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பிளைட்டை அந்த கீழே இருக்க பிளைடு மேலே கிராஸ் ஆகாமல் மெதுவாக எடுக்கணும். அந்த பிளைடு மேலே 2 நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 நட்டையும் கழட்டி எடுத்துக்கோங்க. எந்த நட்டையும் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எதுலேருந்து கலட்டணுங்கிறது கரெக்டாக தெரியும். கலட்டினதுக்கப்புறம் அந்த பிளைடை வெளியில் மெதுவாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதில் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய தூசி, நம்ம தைக்கிற நூல் இதெல்லாம் இருக்கிறனால தான் நம்ம துணியை மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல இருக்கும். இது நல்லா ப்ரஷ்ஷோ இல்லை துணியோ வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரஷ்ஷில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த இடுக்கில் இருக்கிற ஒரு அழுக்கும் நமக்கு வெளியில் மூவ் ஆகி வந்துடும். கொஞ்சம் ஆயில் விட்டு அதை க்ளீன் பண்ணும்போது அந்த ஆயிலோடு சேர்த்து மறுபடியும் உங்களுக்கு அழுக்கு எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆயிரும். நல்லா அதை கிளாத் வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தொடச்சி எடுத்ததுக்கும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் பெருக்கிறதுக்கும் எவ்வளோ அழுக்கு ரிமூவ் ஆகி வந்திருக்குன்னு. நீடலை சுற்றி எந்த அழுக்கு இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாபின் கேஸ் மாட்டோம் இல்லையா பீஸு, அதை நமக்கு தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் நூலோ இல்லை டஸ்ட்டோ மாட்டியிருந்தால் நமக்கு நூல் அடிக்கடி கட் ஆகும். மிஷினை மெதுவாக தூக்கிக்கோங்க. தூக்குனதுக்கப்புறம் பாபின் கேஸ் மாட்டோம் இல்லையா பீஸ், அதை நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அதில் நூல் மாட்டியிருந்தாலோ இல்லை நமக்கு வேறு ஏதாவது டஸ்ட் இருந்தாலோ நமக்கு நூல் அடிக்கடி ஸ்டிக்காகி கட் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நட்டை கழட்டும் போது பார்த்து எடுங்க. ஏன்னா டக்குன்னு அந்த இது கீழே விழுந்துடும். கழட்டினதுக்கப்புறம் அதை ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லா டஸ்ட்டையுமே நீங்கள் ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. பாபின் கேஸ் இப்போ கழட்டணும் இல்லையா, அதில் உள்ள பீஸ் தான் இது எல்லாமே. இது எப்படி ப்ராப்பராக மாட்டுறது, இது எப்படி க்ளீன் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா முதல்ல ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சொட்டு ஆயில் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மிஷினில் உள்ள எல்லா பார்ட்டுக்குமே நம்ம ஆயில் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக துரு பிடிக்காமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு வரையும் நமக்கு மிஷின் நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாபின் கேஸ் மாட்டோம் இல்லையா, அந்த பீஸு அதை எடுத்துக்கிட்டு அதோட விளிம்புலேருந்து மேலே, அதாவது மேலே ஓப்பன் போஸ்ட் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், அதிலேருந்து உள் வாங்கின மாதிரி மாட்டுங்க. அதாவது அந்த மாட்டுற கம்பி வெளியில் பார்த்தபடி இருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த வளைய மாதிரி இருக்கு இல்லையா, அதை 2 கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியில் இந்த ஹோல்ஸை கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வளைவு கம்பியை அந்த கம்பிக்கு உள் வாங்கின மாதிரி, அதாவது உள்ளே வந்த மாதிரி இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையிலே மூவ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்து அது ரொட்டேட் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பாபின் கேஸ் மாட்டுற பீஸ் வந்து மேலே பார்த்த மாதிரியும் அந்த உள்ள கம்பி வந்து கீழே பார்த்த மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நமக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆகும்போது சவுண்டு வரும் நமக்கு. 2 நட்டு கழட்டணும் இல்லையா, அந்த 2 நட்டையும் கரெக்டாக மாட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு நீடில் கிட்ட கழட்டணும் இல்லையா பிளேடு, அதை நம்ம ப்ராப்பராக இப்போ எப்படி கழட்டமோ அப்படி மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பிளேடை எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த பிளேடு கிட்ட கொடுத்துருந்த நட்டை நம்ம கரெக்டாக பார்த்து மாட்டிக்கணும். நட்டை மாட்டும்போது ஒரே நெட்டை ஃபுல் டைட் கொடுத்துடாதீங்க, மெதுவாக டைட் கொடுங்க. நட்டை டைட் பண்ணதுக்கப்புறம் அது ஆடுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நீடிலும் கரெக்டாக அந்த ஹோல்ஸில் போய் டச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லூஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். மாட்டினதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லைடு மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்லைடை கரெக்டாக எடுத்து வச்சு நீங்கள் மாட்டிக்கோங்க. அந்த பிளேடுக்கிட்ட கேப் கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் மாட்டிக்கோங்க. மேலே தைக்கும்போது நமக்கு அந்த நாய்ஸ் சவுண்டு வந்து அதிகமாக கேட்டுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த நட்டை கழட்டினதுக்கப்புறம் உள்ளே ஒரு பெரிய நட்டு இருக்கும், அது வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாய் சவுண்டு வந்து அதிகமாகவே கேட்கும். நீங்கள் நல்லா அந்த நட்டை டைட் பண்ணி விட்டுக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு அதில் இருக்கிற தூசி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விடுறப்ப நமக்கு ஈஸியாக அது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். மிஷினில் வந்து நூல் வந்து அடிக்கடி கட் ஆனிச்சாலோ இல்லை நூலை வந்து இழுக்கும்போது ரொம்ப டைட்டாக இருந்தாலும் இந்த டென்ஷன் டிஸ்கில் தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். டென்ஷன் டிஸ்கை வந்து நம்ம ரொம்ப டைட் வச்சிடக்கூடாது, லைட் டைட்டில் தான் நம்ம வச்சு எப்பயுமே ஸ்டிச் பண்ணணும். அது வந்து உள்ள கம்பி வந்து உள்வாங்கின மாதிரி இருக்கணும். இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா தையலோட அளவுக்காக கொடுத்துருக்காங்க. தையல் வந்து பெருசாகவும் சின்னதாகவும் விழுகிறதுக்காக. எனக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, இதில் உங்களுக்கு நம்பர் கிளியராக தெரியுதான்னு தெரியல. 321 கொடுத்துருப்பாங்க. மேலே உள்ளதெல்லாம் பெரிய சைஸு, கீழே இருக்கிற 321னா சின்ன சைஸு. கரெக்டாக நீங்கள் 2.5 கிட்ட வச்சு அதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நமக்கு 5 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த 5 ஹோல்ஸ்லையும் கரெக்டாக ஆயில் விட்டுக்கோங்க. இப்படி ப்ராப்பராக விட்டுட்டு வரும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் மிஷினில் வராது. கீழே அதே மாதிரி 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 ஹோல்ஸ்லையும் கரெக்டாக விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் நம்ம மிஷினை நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் துணி எதுவுமே வைக்காமல் மிஷினை ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு ஸ்மூத்தாக அந்த நாய் சவுண்டு இல்லாமல் மிஷின் வந்து ஸ்மூத்தாக போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். டடா பாய்.